அதாவது பார்த்தோம்னா வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற ஒரு பண்டிகையை நமக்கு மெய்ஞானிகள் கொடுத்துருக்குறாங்க. இந்த பண்டிகையினுடைய நோக்கம் என்ன? அது வேற நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிக்கணுங்கிற ஒரு விசேஷம் இந்த பண்டிகையில் வச்சுருக்குறாங்க. அதாவது நம்முடைய பிரபஞ்சத்தில் பார்த்தோம்னா 27 நட்சத்திரங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பில் இருக்கு. அந்த 27 நட்சத்திரங்களை வச்சு தான் 12 ராசிகளாக பிரிக்கிறாங்க, 12 மாதங்களாக பிரிக்கிறாங்க ஞானிகள். அந்த 12 மாசத்துல நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஆடி மாசத்துல இருந்து பண்டிகைகள் ஸ்டார்ட் ஆகும். கடைசியில் ஞானி எங்க போய் முடிக்கிறான் அப்படின்னா பங்குனி உத்தரத்துல முடிக்கிறான். ஸோ ஆடி மாதம் பார்த்தோம்னா காத்தடி மாதம்னு சொல்லுவாங்க. ஆகையினால நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், ஒரு பகுதியிலிருந்து வரக்கூடிய வித்துக்கள் இன்னொரு பகுதியில் வந்து விவசாயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆக பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த பேராற்றல்கள், நட்சத்திரங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த பெரும் சக்திகள் காற்றின் வழியாக நம்மளுடைய பூமிக்குள்ளே ஊடுருவி இங்கு வரக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நம்முடைய அந்த ஆற்றல்கள் வருவதை மெய்ஞானிகள் ஆடி மாதத்தில் தொடக்க மாதமாக வைக்கிறாங்க. அதன் தொடர் வரிசையில் பார்த்தோம்னா கார்த்திகை மாதம் இன்றைக்கி எல்லா கோவில்களும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய சக்திகள் நம்முடைய பூமியினுடைய ஈர்ப்பில் அதிகமாக வரக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தோம்னா அந்த பனி, இன்னைக்கு எல்லாரும் நினச்சிருக்கோம் பனியை சனியாக நினைக்கிறோம். யாரை கேட்டாலும் நிறைய நம்ம தியான நண்பர்களே பனின்னு வரல. ஆகையினால பனி நம்முடைய அகப்பினியையும் உடல் பிணியும் நீக்கக்கூடிய வலிமை இந்த பனிக்கு இருக்குது. அதனால் மார்கழி மாதம் பார்த்தோம்னா பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த பேராற்றல்கள் நம்முடைய வீட்டு கதவை தட்டி வரட்டுமான்னு கேட்குது. நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், நல்ல 7 மணி வரலும் 8 மணி வரலும் நல்லா தூங்குவோம். அது வந்து பார்க்கும், சரி இவன் நமக்கு தோதுப்பட மாட்டான்னு போயிடும். ஆனால் ஞானிகள் என்ன சொன்னாங்க, 4 மணிக்கெலாம் எழுந்திருச்சு வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுங்க, கோவில்களுக்கு போங்க அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சே போச்சு. ஸோ கோலம் போடும்போதாவது நம்ம அந்த பேராற்றல்கள் உங்கள் சுவாசத்தின் வழியாக உள்ளுக்குள்ளே ஊடுருவி வரும். நீங்கள் வீட்டு கதவை திறந்து வச்சிங்கன்னா அந்த பேராற்றல் உங்கள் வீட்டுக்குள்ளே ஊடுருவி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சாப அலைகளையே போகக்கூடிய வலிமை இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தில் அதிகமாக படர்ந்திருக்கு அந்த ஆற்றல்கள். அதுதான் முக்கியமாக மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம். அதை கோலம் போடு அப்படின்னாக்கா புள்ளிகள் வைக்கிறாங்க, அழகாக அதை உருவாக்குறாங்க. அதுபோல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு புள்ளிகளாக இருக்கிறாங்க. எல்லாத்தையும் இணைச்சி அதை எப்படி அழகுபடுத்துகிறோமோ புறத்தில் அந்த குடும்பத்தை அழகுபடுத்தி அந்த பேராற்றலோடு நம்ம வாழணுங்கிறதுக்காக தான் அந்த கோலத்தின் மகிமையை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆகையினால கோயில்களுக்கு போனாலும் அங்கே அந்த பேராற்றல்கள் நாம் எடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த முறைகளை வச்சாங்க. இன்றைக்கி நாம் பக்தியில் பாடல்களை பாடிட்டு நம்ம வந்துடுறோம். அதனால் இந்த வைகுண்ட ஏகாதசி, ஏகம் அப்படின்னா என்ன அர்த்தம், தசின்னா என்ன அர்த்தம், 10, ஏகம்னா 1. நம்ம மனசு ஒரே நிலையில் இருக்கணும். எதில் இருக்கணும், காலையில் எழுந்திரிச்ச உடனே பையனை கிளப்புறது, அவனை போய் டென்ஷன் ஆக்கி அவனை அடித்து உதச்சி வேகமாக ஸ்கூலுக்கு அனுப்புகிற டென்ஷன், அடுத்தது வீட்டுக்காரோட சண்டை போடுற டென்ஷன், அப்புறம் வேலைக்கு போன உடனே என்னவாகுது, அங்கேயும் மாணவர்களோட டென்ஷன் உமாக்கு ஆச்சுங்களா, எங்கேயும் நம்மளை விடமாட்டார்னு நினச்சிக்கிங்க போல் இருக்கு.
ஆகையினால டென்ஷனோ தான் இந்த மாதமும் நாம் இருந்துகிட்ருக்குறோம். அப்புறம் சாயங்காலம் வந்து பயிற்சிக்கு வாங்கன்னா ஒரு நாள் வருவாங்க, அப்புறம் 9 நாள் ஏதோ ஒரு காரியங்களை சொல்லுவாங்க நிறைய பேர். ஆகையினால இன்றைக்கி நாம் வந்து இந்த மாதத்தில் ஏகம் அப்படின்னா ஒரே உணர்வோட அந்த பேராற்றலில் நான் சுவாசிச்சே ஆகணும். ஏன்னா வருஷத்தில் எத்தனை நாள் நமக்கு கிடைக்குது இந்த பேராற்றல்? அதிகபட்சம் ஒரு 15 நாள்லேருந்து ஒரு 30 நாள் வரலும். அதுவும் குறிப்பாக இந்த ஒரு 10 நாளில் அதீத சக்திகள் இந்த காற்றுல இருக்குது. நாம் அதை சுவாசிக்கிறதுக்கு முற்படுறோமா, நமக்குள்ளே சேர்க்கறதுக்கு முற்படுறோமா அப்படிங்கிறதா ஒரு கேள்வி. இன்றைக்கி புற உடம்புக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த புற உடம்பை உருவாக்கினது யார் உருவாக்குனா? அம்மா அப்பா உருவாக்குனாங்களா? அம்மா அப்பா தான் ஹார்ட்டை உருவாக்குனாங்களா? இல்லை லங்ஸை உருவாக்குனாங்களா? இல்லை உங்களுக்கு கிட்னியை உருவாக்குனாங்களா? நீங்கள் எதை உருவாக்குனீங்களா உங்கள் குழந்தைகளை? யார் உருவாக்குனா? ஏங்க டாக்டர் சொல்லுங்கள், டாக்டர் ரெஞ்சு சொல்லுங்கள். ஆண்டவன் எங்கே இருக்கிறாரு? Where is that God? எங்கும் நிறைஞ்சிருக்கிறார். உங்களுக்குள் எப்படி இருக்கிறார்? That is the most important question. உங்களுடைய உயிரா இருக்கிறார். ஸோ உயிர் தான் உங்கள் உடம்பை உருவாக்குது. அந்த உயிர் இல்லைன்னா இந்த மனித உடல் ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? இந்த உயிர் தான் உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு. உயிர் வெளியில் போயிடுச்சுன்னா என்னவாகுது? இந்த உடலான சிவம் சவமாக மாறிடுது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஒரு நாள் வச்சுருப்பாங்க. என்ன சொந்தமாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, பாடி எப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. நாம் போயிட்டோம்னா இவர் எப்போ எடுப்பீங்க, எத்தனை மணிக்கு எடுப்பீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. நம்ம பேரை சொல்லுவாங்களா? இப்போ யாருக்கு மரியாதை? உயிருக்கு தான் மரியாதை. அப்போ அந்த உயிரை நம்ம மதிக்கிறோமா? உயிரை எத்தனை பேர் மதிக்கிறோம்? நம்ம உயிருக்கு நம்ம என்ன சேவை செய்கிறோம்? இந்த உடலுக்கு 3 வேளை நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம். நல்ல சுவையாக மனமாக எல்லாம் சாப்பாடு சாப்பிட்றோம். ஆனால் இந்த உடம்பை வாங்கி கொடுத்தது யாருன்னா உயிர் தான். உங்கள் அம்மா கருவறையில் ஒரு 10 மாதம் நீங்கள் இருந்திருப்பீங்க. நல்லா அவங்க சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு நல்ல போதுமான சத்துள்ள சாப்பாடுகள் கொடுத்துருப்பாங்க, நல்லா ஆரோக்கியமாக வளர்த்துருப்பாங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவங்க ஒரு 10 மாதம் தான் உங்களுக்கு உழைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த கட்டடத்தை உருவாக்குறோன்னா 1 வருஷம் நான் உழைச்சிருக்கிறேன். இந்த கட்டடத்தை உருவாக்குறதுக்கு ஒரு 1.5 வருஷம் உழைச்சிருக்கிறேன். இது அழிய போகிற கட்டடம். ஆனால் இந்த உயிர் அழிவில்லாதது. இந்த உடல் அழிஞ்சிரும். ஆனால் இந்த அழிவில்லாத உயிர் இந்த மனித உடம்பை கட்டமைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் அது கஷ்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பிறவே நமக்கு கிடைச்சிருமா? ஒரு வித்து நீங்கள் போடுறீங்க, உடனே பழம் கிடைச்சிருமா? வித்து செடியாகுது, மரமாகுது, பூவாகுது, காயாகுது, அதுக்கப்புறம் கனியாகுது. கனியிலிருந்து உதிரக்கூடிய வித்துக்கள் தன் இனத்தை வளர்ச்சி பெற செய்யுது. அதுபோல் உயிர் வித்தாக இருக்குது. ஆக இன்னைக்கு பரிணாம வளர்ச்சியில், எவல்யூஷனில் ஒரேடியே நமக்கு மனித உடனே அடுத்த நாளே கிடச்சிருமா அப்படின்னா கிடைக்கிறது இல்லை. ஒரு உயிரினு உருவாகுது காற்றுல, பிரபஞ்சத்தில் எத்தனையோ இப்படிங்கிறதுக்குள்ளே பல கோடி உயிரணுக்கள் உருவாயிடுது. எல்லாமே பூமிக்குள்ளே வருதான்னா வரல, சந்தர்ப்பத்தில் பூமிக்குள்ளே வருது. தாவர இனங்களுடைய சத்துக்களை எடுத்து உடல் அமைப்பு பெறுது, ஒரு புழுவாக உருவாகுது. அது அப்புறம் உடல் கிடைக்கிது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து 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 இன்னைக்கு சந்தர்ப்பம் மனிதனை நம்ம உருவாயிருக்கோம். சந்தர்ப்பம் பூமிக்குள்ளே வரதே ஒரு சந்தர்ப்பம். பூமிக்குள்ளே வந்தாலும் ஒரு உடல் பெறுறது சந்தர்ப்பம். உடல் பெற்றாலும் மனிதனாக உருப்பெறுவது அரிதிலும் 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 அரிது. எத்தனை அரிது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணரணும். சும்மா அப்படிலாம் ஜஸ்ட் லைக் தட் நம்ம வரல. ஸோ அப்படி உருவாக்கி கொடுத்துருக்கிற அந்த உயிருக்கு நாம் என்ன சேவை செய்யணும்? இன்னைக்கு கோயிலில் போய் 4 மணிக்கு சொர்க்க வாசலை பார்த்துட்டோம்னா நம்ம சொர்க்கம் போயிட முடியுமா? போயிடலாமா? நான் எல்லா அக்கிரமங்களும் நான் செய்கிறேன் வச்சுக்கோங்களேன், நான் மோசமானவன்.
இன்றைக்கி காலையில் போயிட்டு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வைகுண்டத்துக்கு நம்ம போயிட முடியும்னா போயிட முடியுமா? போயிடலாமா? போயிட முடியாது. எப்படி போக முடியும்? இப்போ இவங்கெல்லாம் டாக்டராக படிச்சிருக்காங்க. காட்டில் வேலை செஞ்சவங்கள போய் ஒரு அருன்னா அறுத்துருவாங்களா? அதுக்கு எத்தனை வருஷம் படிச்சிருக்காங்க அவங்க? கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் படிச்சிங்க அறுக்கிறதுக்கு? 6 வருஷம் மினிமம். அதுக்கப்புறம் அனுபவம் வேணும். எடுத்தோன்னே கத்தி வச்சிட முடியுமா? நீங்கள் வைக்க முடியாது. சரி, கத்தி வைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் படிக்க வேண்டியது? முதல்ல 12 வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் டாக்டராக படிக்கணும், அதுக்கப்புறமா கத்தி வைக்கிறதுக்கு தனியாக படிப்பு இருக்குது. ஸோ இத்தனையும் படித்தா தான் கத்தியை வைக்க முடியும். அப்புறம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக வரணும். ஸோ இவ்வளோ உழைப்பு இருக்குது. ஒரு புற உடலை சிகிச்சை பெறறதுக்கு இவ்வளோ உழைக்கணும். அப்போ அக உடலை நாம் சிகிச்சை பெறணும்னா எவ்வளோ நாம் உழைக்கணும், நம்ம எவ்வளோ உழைப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் பார்க்கணும். அதனால் இந்த உடல் அழுக்க நம்ம போக்குறதுக்காக தினமும் குளிக்கிறோமா இல்லையா? குளிச்சுடுறோம். உங்கள் மனசில் அழுக்கப்படுது. யாராவது ஒருத்தர் காலையிலேருந்து நைட்டு படுக்கிறவர்களும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என் மனசு அமைதியாக இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவங்க யாராவது இருக்கிறாங்களா? இருக்கிறீங்களா? யாராவது இருந்தீங்கன்னா கை தூக்கும். நான் இல்லை. அப்போது காற்றை தான் தூசி வந்து படுது, நம்ம உடம்பு மேலே படுது, அழுக்காயிருது. உடனே நம்ம குளிச்சுடுறோம். தினமும் வீடை கூட்டிகிட்டு தான் இருக்கிறீங்க. ஏதோ ஒரு மாதம் 2 மாதம் வீடை கூட்டாமல் பூட்டி வச்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் குடியிருக்க முடியுமா? ஸோ உடனே க்ளீன் பண்ணாதான், இல்லைன்னா துர்நாற்றம் வந்துடுது இல்லைங்களா? அப்போ ஆடையில் இன்றைக்கி நான் நல்லா புது சட்டை நான் போட்டுக்கிட்டேன், யாரோ வாங்கி கொடுத்தாங்க, நான் போட்டுக்கிட்டேன். இப்போ நீங்களாம் துவைச்சி போட்டுக்கிறீங்க. ஒரே சட்டையை ஒரு மாதம் போட சொன்னால் போடுவீங்களா? பக்கத்தில் இருக்கவங்க யாரும் வரமாட்டாங்க இல்லையா? அப்போது உடல் அழுக்க போக்குறதுக்காக நம்ம குளிச்சு விடுறோம், ஆடையில் அழுக்கப்படுத்து துவைச்சி விடுறோம். மனசு அழுக்கப்படுதில்ல, வேதனைப்படுறோம், சலிப்புப்படுறோம், சஞ்சலப்படுறோம், ஆத்திரப்படுறோம், அவசரப்படுறோம், கோபப்படுறோம், குரோதப்படுறோம், பொறாமப்படுறோம், பழித்தீர்க்கணும்னு நினைக்கிறோம், ஒருத்தனை அழிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய எதிரிகள். இதெல்லாம் உள்ளுக்குள்ளே போய் நம்முடைய மனசை அழுக்கப்படுத்துது. இதெல்லாம் துடைக்கிறதுக்கு என்ன நீங்கள் வச்சுருக்கீங்க? என்ன வெப்பன் இருக்குது சொல்லுங்கள்? தினமும் சோப் போட்டு நம்ம கழுவிக்கிறோம். அதே சோப் எடுத்து மனசை கழுவ முடியுமா? மனசை கழுவுறதுக்கு என்ன பண்ணலாம்? தியானம்னா என்ன? மனசு ஒருநிலைப்படுத்துறதுக்காக நீங்கள் தியானம் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு ரந்தி டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறீங்க, பஸ்ஸு டிரைவர் என்ன பண்ணுறார்? ஒருநிலைப்படுத்துறதுக்காக டிரைவிங் பண்ணுறார். அவர் வந்து சேஃபாக ஒரு 50 பேசஞ்சர் எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் அவருடைய கோல். அவருடைய கோல் என்ன? சேஃபாக எடுத்துகிட்டு போய் 50 பேர் சேர்க்கணும். அவர் ஒருநிலைப்படுத்துறதுக்காக தியானம் இருக்கல, வண்டி ஓட்டலை. ஆக நீங்கள் வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்காக தியானம் இருக்க வேண்டியதில்லை. இப்போ அவர் கார் ஓட்டுறதுக்கோ வண்டி ஓட்டுறதுக்கோ அவருக்கு திறமை இருந்ததுன்னா தன்னைத்தானே ஒருநிலை ஆகிடும். ரோட் கான்ஷியஸ்னஸ் வந்துடும், எல்லாமே வந்துடும் இல்லைங்களா? அப்போ தியானம் அப்படின்னாலும் நீங்கள் என்ன என்றீங்களோ அது வலிமையாச்சுன்னா தியானம் ஆகுது. இப்போ உங்களுடைய மனசு வலிமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வரமாட்டீங்க. உண்மையாலுமே டாக்டர் வர்றது நான் வந்து கூப்பிட வேண்டாம்னு தான் நினச்சேன். நான் நீங்கள் வேண்டாம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க டாக்டர் அப்படின்னு தான் நினச்சேன் மேடம். ஏன்னா முந்தா நாள் அவங்களால எழுந்திரிச்சு கூட வர முடியல. ஆனால் இவ்வளோ தூரம் ஃபோன் அடித்தோ அட்டன் பண்ணி ஒரு விடாமுயற்சியில் இந்த காய்ச்சல்லே வந்து உட்காந்துருக்குறாங்க. காய்ச்சல் அடிச்சிட்டு இருக்குது அவங்களுக்கு. நேற்றுலாம் பெட்டில் தான் இருந்தாங்க. நேற்று கணம் பேசுகிறாங்க. இன்றைக்கி மத்தியானம் சரி ரைட்டு நான் அவருடைய பிஏ வந்து இல்லைங்க அவங்க வரமாட்டாங்க அப்படின்ட்டாங்க. சரி நம்ம வர வேண்டாம்னு சொல்லிடலாமான்னு கூட யோசனை பண்ணேன். அப்புறம் நான் ஃபோன் எடுக்கும்போது நான் வந்துடுறேன் ஒரு மணி நேரத்தில்ட்டாங்க. சரி வாங்க அப்படின்ட்டுறாங்க, சந்தோஷம் அப்படின்ட்டு. அப்போது எந்த மன வலிமை இருந்தால் அவங்க வர முடியும் சொல்லுங்க பார்ப்போம்? காய்ச்சலை பொருட்படுத்தினாங்களா அவங்க? இல்லை. வரணுங்கிற அந்த எண்ணம் இருந்தாலும் உடல் நகர்த்திட்டு வந்துருச்சு. காய்ச்சல் இருந்தாலும் உடல் நகர்த்திட்டு வந்துடுது. சோம்பேறித்தனம் 1% இருந்துச்சு வச்சுக்கலேன், சரிப்போ கூப்பிட்டாங்க அப்புறம் அடுத்தது பார்த்துக்கலாம், ஏதோ ஒரு சாக்கு சொல்லிக்கலாமே அப்படின்னு தான் மனசு போகும். அப்போது உங்களுடைய எண்ணம் வலிமையாக இருந்துச்சுன்னா உங்கள் உடம்பு நகரும். மூஷிக வாகனம், நீங்கள் எந்த மூச்சை எடுக்கிறீங்களோ உங்கள் உடம்பு வாகனமாக மாறுதுன்னு தான் விநாயகர் தத்துவத்தை மூஷிக வாகனம்னு சொல்லி போட்டு காமிக்கிறாங்க. அப்போ நீங்கள் எண்ணங்கள் வலிமையாக இருந்துச்சுன்னா உங்கள் உடம்பு நகருது. அப்போ நீங்கள் எண்ணங்கள் வலிமை தான் தியானம்.
அந்த ஞானம் இவங்க வரணுங்கிற அந்த ஞானம் வருது, இங்கே வரணுங்கிற அந்த ஞானத்தோடு வந்திருக்கிறாங்க. அப்போ நாம தியானம்னா என்ன? நாம் எதை தியானிக்கிறோம்? காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரையிலும் கோபத்தை தியானிக்கிறோம், டென்ஷனை தியானிக்கிறோம். எப்போ பார்த்தாலும் சோர்வாகவே இருப்பாங்க சிலர்லாம். எதை நாம் சொன்னாலுமே அவங்களுக்கு சந்தோஷம்னாலே சந்தோஷம், நாம் எதை சந்தோஷமாக பேச நம்மளை எதிரி மாதிரி பார்ப்பாங்க. என்ன இவன் வித்தியாசமாக இருக்கான், நம்மளே வித்தியாசமாக பார்ப்போம், நம்மளே சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க. நாமளும் வேதனைப்படுற மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் கோவக்காரங்கிட்ட போயிட்டு ரொம்ப சாந்தமாக செஞ்சு பாருங்க, ஒத்து வராது அவங்களுக்கு. அவங்க எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே பேசிட்டே இருப்பாங்க. அவங்க டென்ஷனாக பேசினா தான் அவங்களுக்கு மகிழ்ச்சி. இப்படி என்ன மனத்தில் இருக்கிறாங்களோ அந்த உணர்வுகளோடவே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வேதனைப்படுறோம் பார்த்தீங்கன்னா வேதனையோடவே இருப்பாங்க. டென்ஷனாக ஒருத்தர் பேசுனா டென்ஷனாகவே இருந்துட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்க தியானிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நாம் எதை தியானம் செய்யணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எதை தியானம் செய்தால் நம்முடைய மன இருள் போகும், மழை அழுக்கு போகும். சிந்தால் சோப் போட்டால் போயிடுமா? நிதர்சனா போகுமா? என்ன சோப் போட்டால் போகும்? தியானம் தான் இப்போ நேரம் விளக்கம் கொடுத்தோம். என்ன சோப் போட்டால் போகும்? எந்த கடையில் விற்கிறாங்க? அதாவது ஒரு மனிதன் தன்னை அறிஞ்சான், விண்ணை அறிந்தான், மண்ணை அறிந்தான், உயிரை அறிந்தான், உணர்வுகளை என்ன பண்ணுறான், பிரபஞ்சத்தில் கூடிய சக்திகளை தனக்குள்ளே எடுத்து அவன் பரிசுத்தமாய் ஒளியாக மாறுறான். முதல் மனிதன் யாருன்னா அகத்தியர். அவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாருன்னா துருவ பகுதியில் துருவ நட்சத்திரமாக இருக்கிறார். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போயிடுறேன், ஒரு ஊசி போட்டால் நல்லா ஆகிடுது, மருந்து கொடுத்தா நல்லா ஆகிடுது இல்லையா? அதுபோல் இது உடலை சரி பண்ணிடுறாங்க இந்த டாக்டர். ஆனால் நம்ம மனசை அழுக்க சரி பண்ணணும்னு டாக்டர் தான் இவங்களாம் மெய்ஞானிகள், மகரிஷிகள். அந்த மாதிரி முதல் டாக்டராக உருவானவர் அகஸ்தியர் தான், பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அவர் கொடுத்த தத்துவம் தான் இன்றைக்கி எல்லாமே இந்து மதத்தில் இருக்குது. அவர் தான் சோர்ஸ் ஆஃப் ஹிந்துயிசம். இன்றைக்கி இந்து மதத்தை யார் உருவாக்குனாங்கன்னு யாருக்கும் சொல்ல தெரியாது. கேட்டால் அதெல்லாம் எப்போ உருவாச்சுங்க, அதுக்கெல்லாம் ஏஜே தெரியாதுங்க, யார் உருவாக்குறாங்கன்னு தெரியாதுங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நாம் மாதட்டி சொல்லணும், அகத்திய மாமகரிஷி பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்து தத்துவத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்றைக்கி ஹிந்துன்ற ஒரு ரிலிஜனை நம்ம உருவாக்கிட்டோம். அன்றைக்கி அவர் ஹிந்துங்கிற ரிலிஜன்லாம் உருவாக்கலை. மக்களை மேம்படுத்தணும், தத்துவத்தை கொடுக்கணும். விநாயகர் கொடுத்த தத்துவத்தை கொடுத்தது அவர், முருகனுடைய தத்துவத்தை கொடுத்தது போகர். இப்படி ஒவ்வொரு மெய்ஞானிகளும் இப்போது இன்னொரு ரிலிஜன் எடுத்தால் ஒரு மெய்ஞானி தான் இருக்கிறான். ஆனால் இந்த மதத்தில் மட்டும் பல மெய்ஞானிகள் கொடுத்த தத்துவங்கள் இங்கே அடங்கியிருக்குது. வான்மீகம் எடுத்துட்டா ராமாயணம், வியாசர் எடுத்துட்டா மகாபாரதம். இப்படி ஒவ்வொரு மெய்ஞானிகளும் தான் உணர்ந்ததை மக்களுக்கு போய் சேரணுங்கிற புராணங்களாக வடிக்கிறாங்க, கோயில்களாக உருவாக்கி. போகர் எடுத்துட்டோம்னா கோவிலில் உருவாக்கி அவர் மக்களுக்கு அங்கே வரவங்களுக்கு அந்த ஆசைகள் கொடுத்து சக்திகள் கொடுக்குறாரு. இப்படி ஒவ்வொரு மெய்ஞானிகள் கொடுத்தது தான் இந்த கலெக்ஷன் ஆஃப் சேஜஸ் தான் இந்த ஹிந்துயிசம். அதனால் கம்மிங் டு த பாயிண்ட், என்ன சோப்பு? அந்த அகத்திய மாமகரிஷி இன்னைக்கு துருவ மகரிஷியா துருவ நட்சத்திரமாக இருக்கிறாரு. அவர் தொடச்சிட்டார், எல்லாம் தொடச்சி அவர் பவராக இருக்கிறார். அப்போது அந்த பவரை எடுத்தால் நமக்கு கிடைக்குமா கிடைக்காது? யாருக்கிட்ட என்ன வச்சுருக்கீங்களோ அது கிடைக்கும். இவங்ககிட்ட வைத்தியம் இருக்குது, போனால் மாத்திரை வச்சுருக்காங்க, கொடுத்தா எனக்கு ஒரு நோய் சரியாக போயிடுது. அதை மாதிரி அந்த மெய்ஞானிகள் அவங்களிடத்துல பேராற்றல் இருக்குது. அதை நான் சுவாசிச்சேன்னா என் உடம்புல இருக்கக்கூடிய தீமைகள் தூய்மை பெறக்கூடிய சக்திகள் பெறுது, சாப அலைகள் குறையுது, பாவங்கள் செய்யாமல் தடுக்கப்படுது, நோயினுடைய அணுக்கள் குறையுது. ஸோ இது எல்லாமே அந்த மெய்ஞானிகளுடைய ஆற்றலை நாம் எடுக்க போகும்போது அதையும் நாம் வாழ்க்கையே நாம் தியானமாக மாற்றணுங்கிறத மெய்ஞானிகள் சொல்கிறாங்க. ஸோ அப்படி கொடுத்த அந்த மெய்ஞானிகள் அந்த பேராற்றலை நமக்குள்ளே சுவாசித்து அதை நம்ம தியானத்தின் வழியாக, யோகத்தின் வழியாக நாம் இங்கே செயல்படுத்துகிறோம். யோகம்னா என்ன? உயிரை இணைக்கணுமா? உயிரை இணைக்கலன்னா என்னவாகும்? உடல் வாழாமா? எதை இணைக்கிறீங்க? மனசில் இணைக்கிறீங்களா? எதை இணைக்கணும்? மனசில் பேராற்றலை இணைக்கிறீங்க. அந்த அகத்திய மாமகரிஷனுடைய அருள் சக்தி எந்த மெய்ஞானியோ ஒரு மெய்ஞானியுடைய பேராற்றல் உங்களுக்குள்ளே அவங்களுடைய ஆற்றல் உங்கள் உடம்புக்குள்ளே வருது. உங்கள் மன இருளை போக்குது, மன துன்பங்களை போக்குது,
துயரங்களை போக்குது. உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஒரே சோப் என்ன? மெய்ஞானிகள் சோப். மெய்ஞானிகள் தான் அத்தனை கோயிலும் உருவாக்கணும், புராணங்கள் உருவாக்கணும், எல்லாம் உருவாக்கணும். அவனுடைய சக்திகளை பிடிச்சிங்கன்னா இன்றைக்கி அந்த சக்திகளை நாம் வாங்கிக்கிட முடியுங்கிறது தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. ஏகாந்த உணர்வோட தசமி அப்படின்னா 10. ஆக இன்றைக்கி விளையாட்டில் பரமபதம், பரம் அப்படின்னா ஒரு எல்லை. ஆக இந்த எல்லையில் அந்த பேராற்றல் நமக்குள்ளே குவிஞ்சிருக்கிறத நமக்குள்ளே எடுக்க போகும்போது நம்ம மனம் பதமாகுது. ஆக விளையாட்டில் போட்டு காமிச்சிருக்கா. ஆக சிறு சிறு ஏணிகளாக போட்டு ஒரு பெரிய பாம்பு இருக்கும், மேலே ஒரு வைகுண்டம் வச்சுருப்பான். ஆக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போயிட்டே இருப்போம். பெரிய பாம்பு கிடச்சிச்சுன்னா கீழே டமான்னு வந்து கீழே வந்துடுவோம். பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா மேலே வைகுண்டம் போயிடும். ஸோ அதோடைய தத்துவம் என்ன அப்படின்னா, பரிணாம வளர்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். இன்றைக்கி நாம் 9வது நிலையில் இருக்கோம். 10 அவதாரம் போட்டு காமிச்சிருக்கோம். இன்றைக்கி 9வது அவதாரத்தில் நாம் இருந்துகிட்ருக்கிறோம். இன்றைக்கி விஷங்களோடு விளையாடிட்டுருக்கோம், விஷமான உணர்வுகளோடு நம்ம விளையாடிட்டுருக்கோம். இந்த விஷமான உணர்வுகள் உங்களை தீண்டி விட்டால் நீங்கள் கீழ்நிலைக்கு போயிடுறீங்க, கீழ்பிறவிக்கு போயிடுறீங்க. விஷத்தை நீங்கள் முறித்து விட்டால் அடுத்தது வைகுண்டத்துக்கு போகிறீங்க. ஆக விஷத்தோடு நாம் வாழ்கிறோமா, விஷத்தை நீக்கி வாழணுமா, மன தூய்மையோடு வாழணுமா, மன தீமையோடு வாழணுமா அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்யணும். மன தீமைகளும் மன இருளையும் நாம் நீக்கினால் அடுத்து வைகுண்டத்துக்கு போகலாம். ஆக அந்த பண்டிகை தான் இது. ஆகையினால வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு போது இன்றைக்கி இரவு முழுவதுக்கும் நாம் எவ்வளவு நேரம் நம்ம அந்த பேராற்றலை, ஏன்னா இன்றைக்கி ஒரு நூலில் நாம் ஒரு தேர் வச்சுருக்காங்க, எத்தனை பேர் செஞ்சு இருக்கிறாங்க. அது மாதிரி ஒருத்தர் நான் தியானம் பண்ணுறதை விட இன்றைக்கி இங்கே ஒரு 100 பேர் உட்காந்துருக்குறோம். நம்ம இதே பல ஆயிரம் பேராக இருந்தால் பல நூல் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகுது, எவ்வளோ பெரிய தேராக இருந்தாலும் இழுத்துட முடியுது. அதேபோல் பல பேர் சேரப்போகும்போது என்ன ஆகுது, நம்ம எல்லோரும் ஒன்று சேரப்போகும்போது இந்த காற்றுல இருக்கிறது நம்ம மனசுக்குள்ளே எடுத்து நம்ம அந்த இருளை போக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்குங்கிறது தான் மெய்ஞானிகள் இந்த மாதிரி பண்டிகைகள் கொடுத்துருக்காங்க. அதன் வழியில் நாம் செயல்படுவோம். இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.